பக்தர்கள் மார்பில் மஞ்சள் இடித்து பிரசாதம் வழங்கிய வினோத திருவிழா. ஜெகதேவி பாலமுருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி கிராமத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பாலமுருகன் கோயிலில் 81வது ஆண்டு ஆடிக்கிருத்திகை திருவிழா பக்தி பரவசத்துடன் வெகுவிமரிசையாக நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழாவில் தினமும் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி கர்நாடகா மற்றும் ஆந்திரா மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்வில் பக்தர்கள் புஷ்ப காவடி, மயில் காவடி எடுத்தும் அலகு குத்தியும், சடல் தேர், கல் உரல், இரும்பு சங்கிலி மற்றும் டிராக்டரை முதுகில் அலகு குத்தி இழுத்தும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் மிகவும் வித்தியாசமான மற்றும் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் மார்பில் மஞ்சள் இடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பரணின் மீது பக்தர்கள் படுத்துக் கொண்டனர். பின்னர் அவர்களது மார்பின் மீது குந்தாணி வைத்து அதன் மேல் 15 கிலோ மஞ்சள் வைக்கப்பட்டது. தொடர்ந்து 4 பேர் உலக்கையால் அந்த மஞ்சளை இடித்தனர். பின்னர் பக்தர்கள் மார்பில் இடிக்கப்பட்ட அந்த மஞ்சள் முருகப்பெருமானுக்கு படைக்கப்பட்டு பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த மஞ்சள் பிரசாதத்தை பெற்றுக்கொண்ட பக்தர்கள் அதை நெற்றியில் பூசிக்கொண்டும் வீடுகளுக்கு எடுத்துச் சென்றும் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து சில பக்தர்கள் முதுகில் அலகு குத்தியபடி அந்தரத்தில் பறந்து சென்று முருகப்பெருமானுக்கு மாலை அணிவித்தும் கற்பூர ஆரத்தி காட்டியும் குழந்தைகளை சுமந்தபடியும் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். பக்தர்கள் மார்பில் மஞ்சள் இடித்து அந்த மஞ்சளை பிரசாதமாக வழங்கும் இந்த அரிய பாரம்பரிய வழிபாடு ஜெகதேவி பாலமுருகன் கோயிலின் ஆடிக்கிருத்திகை திருவிழாவின் முக்கிய சிறப்பாக கருதப்படுகிறது. இந்த வினோத வழிபாட்டை காண திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து முருகப்பெருமானின் அருளை பெற்றனர்.